இன்ஷிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஐடி கம்பெனி வேலை செய்கிறீங்க, போலீஸில் வேலை செய்கிறீங்க, இப்படி நிறையா வேலை நிமித்தம் வெளியூர் வந்து வரையா இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து வேலை நிமித்தமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு என்டர்டைனுக்காக வந்து கிரிக்கெட் விளையாட நினைப்பாங்க. அப்படி ஊரில் அந்த டீமாக கிரிக்கெட் விளையாட வந்து இங்கே சென்னை நிமித்தம் ஏதாவது வேலைக்கு வந்தால் வெளியூர் எங்கே வேலைக்கு எங்கேயாச்சும் போனாங்கனாலும் நம்ம டீம் விளையாடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா 11S ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்டேட்டை நீங்கள் பவுலரா இல்லை என்ன பேட்டிங் வந்து எப்படி பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏதாவது டீமுக்கு ஏதாவது ஆள் தேவைப்படும்னா அதில் மூலியம் வந்து உங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வாய்ப்பு வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் இந்த உங்களுக்கு இது மாதிரி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட மாநில லெவல் விளையாடுற எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூலிமா வந்து லைவ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் தனியாக டீம் இருக்குது, இப்போ தனித்தனி டீம் சின்ன சின்ன டீம் இருக்குது, அவங்களாம் வந்து ஒரு டோர்னமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுவும் லைவ் பண்ணுறாங்க. அதை பற்றி அந்த லைவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒய்ஃபு குழந்தை குட்டியெல்லாம் அவங்களாம் பார்க்குற மாதிரி அவங்க நீங்கள் விளையாட லைவ் பண்ணுறாங்க. அது மாதிரி 11S ஆப் மூலியம் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. நிறையா அது விளையாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் எல்லாம் விளையாடி நல்லா அவார்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 56 வயசு ஆனால் ஒரு டிஎஸ்பி அவர் வந்து கிரிக்கெட்டில் விளையாடி நல்லா இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டமான ஒரு ஆப் ஒன்றுது. இதே யார் பயன்படுத்தி கிரிக்கெட் மேலே ஆர்வம் உள்ள வந்து இந்த ஆப்பை பயன்படுத்திக்கங்க. அதை சம்மந்தமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதனுடைய வீடியோ அதில் வந்து பேட்டி கொடுத்த அதெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறோம், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தால் பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ வந்து லைக் 11S ஆப், இட்ஸ் 11S ஆப் வந்து குரூப் ஆஃப் ஆப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆப் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்கனைசர்ஸ் டில் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்கோரிங், இந்த 4 ஆப்பும் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயமோ அந்த எல்லா விஷயமே இந்த ஆப்ஸில் இருக்குது. ஸோ லைக் ரெகுலராக எவ்ரி வீக்ஸ் கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணால் இட் இஸ் ஈஸி டைம் சேவிங். நீங்கள் வந்து ஒரு உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லா மேட்சஸ் ஆர்கனைசிங்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே இதில் பண்ணலாம். ஓகே, ஆப் வந்து வைடு தான். நீங்கள் லைக் ஆல் ஓவர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் சவுத் சைட்லேருந்து வந்திருக்கிற மெயினான ஆப் வந்து இப்போது இந்த 11S ஆப் மட்டும். இல்லை, இது எல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டீமில் ஆடும்போதே ரெகுலராக நம்ம டீமில் போலீஸ் பிளேயர்ஸே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கன்வீனியன்ட் டைம், அவங்களோட ஃப்ரீ டைம் என்ன கிடைக்கும், நமக்கு அந்த பெஸ்ட்டு டைம், அவங்களோட டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அதை யூட்டிலைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணால் தான் அந்த டோர்னமெண்ட். ஸோ அது வந்து அதான் நம்மக்கிட்ட ஆர்கனைசர்ஸ் வந்து எவ்ரி வீக் இதை பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ புதுசாக இருந்தால் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். எவ்ரி வீக் பண்ணுறதுனால அவங்களோட டைமிங் என்ன, எந்த டைம் மேட்ச் ஷெட்யூல் பண்ணால் எப்போ ஈஸியாக முடியுன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். 11S ஆப் வந்து ஓப்பன் ஃபார் கிரிக்கெட். இது போலீஸ் மட்டும்தானா? இது லைக் ஒரு அவேர்னஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம டீம் போலீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குன்றதுனால அது ஈஸியாக நம்மளால பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் பியூர்லி ஓப்பன் ஃபார் ஆல் த கிரிக்கெட்டர்ஸ். டீமாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். அதான் நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து டீம் இல்லாதவங்க எப்படி நான் வந்து விளையாடுறது வேறு டீமில் அப்படின்றதுக்கு தான் இதில் வந்து பிளேயர்ஸ் ஆப்பில் வந்து மார்க் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அதில் வந்து நான் இந்த வாரம் சாட்டர்டே ஒரு 10 o'clock ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு ஏதாவது டீம் அவைலபிளாக இருக்கா விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக நிறைய டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் தேவைப்படும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் கிடைக்கிறதும் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த கேப்டன்ஸ்க்கு வந்து 11 டீம் வந்து இந்த டீம் அவைலபிளாக இருக்குது, இந்த கேப்டன் இருக்காரு, இதான் அவரோட நம்பர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். So as a player, என்ன கெயின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். நான் என்னோட காலேஜ் டேஸில் தான் நிறைய கிரிக்கெட் விளையாடினேன். ஃபுல் அண்ட் காலேஜ் கிரிக்கெட்டில் டே டு டே ஃபுல் டே கிரிக்கெட் ஆடுவேன், எல்லா நாளுமே கிரிக்கெட் ஆடுவேன். அண்ட் தென் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கிரிக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ப்ரொஃபஷனல் கரியருக்கு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கேன். பட் என்னோட கிரிக்கெட் எங்கேயோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
ஸோ அந்த கேப்பை வந்து இந்த 11th ஆப்பும் இந்த இபிஎல் டோர்னமெண்ட்டும் ஃபில் பண்ணுச்சு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ காலேஜ் கிரிக்கெட் ஆடினேன், அதுக்கப்புறம் என்னால் ஆட முடியல. நான் ஏதாவது கிரிக்கெட் ஆட முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டான கேப்டன் அமையல, டீம் அமையல, என் கூட விளையாண்ட பிளேஸ் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறன்ற ஒரு டவுட் என்கிட்ட இருந்தது. அப்போ இந்த இபிஎல் டோர்னமெண்ட் வந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. எங்க தமிழ்நாடு போய் விளையாடுறது, சப்போஸ் T20 இப்போ லேட்டஸ்டா ஐபிஎல் பண்ணாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு போக முடியுமா, இல்ல நம்மளுக்கு நார்மலா சண்டே டைம்ல போய் ஆட முடியுமா கேம்ஸ் அந்த மாதிரியா? இப்போ வந்து இப்போ சாட்டர்டே சண்டே நம்ம கிரிக்கெட் ஆடுறோங்க ஜென்ரலாக. ஸோ இப்போ இந்த 11th ஆப் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் எப்படின்னா, பேசிக்லி நான் அந்த இபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆடினேன். ஸோ இப்போ நான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ யூடியூப் வியூவர்ஸ் வேறு இருக்குது. இப்போ மேட்சை வந்து என் கேப்டனும் இல்லாமல் அங்கே இருக்கிற 10-15 கேப்டனும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோச்சஸ், டிவிஷன் பிளேயர்ஸ் அப்படி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டீமில் நல்லா ஆடுறேன், இந்த டோர்னமெண்ட்டில் நான் சூப்பராக ஆடி இருக்கேன் அப்படின்னா என்னை நோட் பண்ணிப்பாங்க. மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும், என் கூட விளையாடுற பிளேயர்ஸ், ஆப்போனன்ட் விளையாட நோட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன வேற டீம் கூப்பிடுவாங்க. அப்படியே படிப்படியாக போகும். இது மாதிரி ஆப் நிறைய இருக்கு. உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கீங்க, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லாம் ஒரு கிரிக்கெட்டர்லாம் வந்து ஒரு ஆப்ல இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களாம் வந்து இந்த ஜாயின் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வரவங்களை வந்து எப்பவுமே மேலே வரும் அப்படின்னு தான் இருக்கும் கடைசி வரைக்கும். சரிங்களா? இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து உள்ள நிறைய பேர் வந்து யார் யார் வந்து என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்துருமா உள்ள? கண்டிப்பா. லைக் இது எப்படின்னா, அதான் நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி மற்ற ஆப்ஸ் நிறைய இருக்குல்ல, மற்ற ஆப்ஸ்ல இருக்கிற அந்த மைனஸ் என்ன, லைக் ஹவு டு கெட் அக்யூரேட் ஃபார்ம், அக்யூரேட் டேட்டா அப்படின்றத எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளேயராக வந்து அவங்களுக்கு தெரியும் இதை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டேட்டாஸ் வந்து ரியலாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். நேஷனல் இன்டர்நேஷனல்லே தப்புகள் நடக்குது. கண்டிப்பா. பேங்க் அக்கவுண்ட்லயே பெரிய தப்புகள் நடக்குது. கண்டிப்பா. சோ வந்து எப்படி நடக்காதுன்றீங்க? நடக்காதுன்னு சொல்ல, மற்ற இதை நடக்காதுன்னு நான் சொல்ல. லைக் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் நம்ம இதில் வச்சிருக்கோம். மற்ற ஆப்பில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் கிடையாது. லைக் யார் வேணால் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதில் அப்படி கிடையாது. ஒரு கிரவுண்டில் நீங்கள் மேட்ச் ஆனீங்கன்னா அந்த கிரவுண்டோட ஆர்கனைசர் வந்து இவங்க அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க, ரைட்ஸ். அது கொடுத்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இட்ஸ் ரியல். அதான் நான் சொல்கிறேன். இது நார்மலான கிரிக்கெட் கோச்சிங் போறவங்க வந்து விளையாடக்கூடியதா, நார்மலா நம்ம கிரவுண்ட்ல போய் விளையாடுறோம் அந்த மாதிரி வந்து விளையாடக்கூடியது? ஸோ இப்போ ப்ரொஃபஷனலாக ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு கான்டாக்ட் இல்லைனா வந்து ஒரு ஹெல்ப் யாராச்சும் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் டென்னிஸ் பால் அந்த மாதிரி டேரெக்டாக கிரவுண்டில் போய் ஆடிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆடுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், எப்படி ஆடுறது, இந்த கிரிக்கெட் பால்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு போய் கேட்கணும். அவங்க நமக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் தான் வந்து ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது வந்து 11th ஆப் மூலமா இப்போ வந்து கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் இருக்கு. சரிங்களா? நிறைய கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் பால் அலோட் கிடையாது. நிறைய கிரவுண்ட்ல வந்து டென்னிஸ் பால் அலோட் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர்னா நீங்க எப்படி என்ன வந்து கிரிக்கெட் பால்ல விளையாடுவீங்க? என்ன தெரியாது. ஸோ அது எப்படி வந்து நீங்க ஸ்டார்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர் தான். சரிங்களா? ஸோ டென்னிஸ் பால் பிளேயர் நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்கோரிங் ஆப்ஷன் லைக் விளையாடுறது தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுன்றது எல்லாமே கிரிக்கெட் தான். சரிங்களா? டென்னிஸ் பால் விளையாடுறதுல கூட நான் ஒரு நல்ல பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது, நீ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோ, நீ என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் தான் இதில் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. யார் வேணால் அவர் கேட்ட கொஸ்டினும் அதுதான். யார் வேணால் கிரிக்கெட் கோச்சிங் போகிறவங்க மட்டும்தான்றது கிடையாது. யார் வேணாலும் வந்து இதில் ஜாயின் பண்ணி விளையாடலாம். இட்ஸ் ஃபார் கிரிக்கெட். சரி, இந்த அவார்டு வந்து நீங்க எத்தனை வருஷமா கொடுத்துருக்கீங்க? இதுதான் இபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன், ஃபர்ஸ்ட் அவார்ட். எடுத்த உடனே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உள்ள கூப்பிட்டு வர்றீங்க, அப்புறம் வந்து போலீஸ்மேன்ஸ் எல்லாரும் உள்ள கூப்பிட்டு வர்றீங்க, பப்ளிக் யாருக்கும் கொடுக்காதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம். பப்ளிக் கப்பு போய் சேரல, ஷீல்டு போய் சேரலன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்கு. அது எப்படி போய் இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன்றதுனால இப்போ வந்து ஒரு சீசன் ஆக இப்போ இதுலேயே வந்து நீங்கள் எவ்வளோ பேர் பப்ளிக்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே 11th டீமாக தெரியும். நாங்களே வெளிலேருந்து வந்து லைக் ஒரு பிளேயராக ஒரு ஆடியன்ஸாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணது தான். அதே மாதிரி போலீஸ் வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே அவங்க இதில் எல்லாமே பிளேயராக வந்து அது மூலிமா உள்ளே வந்தவங்க தான். இன்ஃப்ளூயன்சர் எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சரால் பல பிளேயர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும்.
ஆமா, இப்போ லைக் ஒரு கிரிக்குரல் இன்ஃப்ளூயன்சர் அவருக்கு கொடுத்தோம்னா அவரோட இன்ஸ்டா மூலியமா நிறைய புவர் பிளேயர்ஸ் வந்து இந்த இபிஎல் பார்த்து அது மூலியமா என் டீம்ல 2 பேர் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா நிறைய பிளேயர்ஸ் கான்டாக்ட் இருக்குல்ல, அவங்க வந்து விளையாடுறது ஃபைனலா நம்ம அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேருதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, இந்த ஆப் வந்து தமிழ்நாடு மட்டுமா இல்லை இந்தியா ஃபுல்லாவான்னு கேட்டீங்க. ஜென்ஸ் மட்டும்தானா லேடிஸ் வந்து உமன்ஸ்க்கு அவங்களுக்கு தனியா ஃபீஸ் ஏதாவது இருக்கா? கோச்சிங் உள்ள வந்து நான் ஜாயின் பண்றேன், அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணுமா இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் தனியா கட்டணும்? நம்ம ஆப்ல கோச்சிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னா, நம்ம ஆப் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கோரிங், கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் டீமை மேனேஜ் பண்றதுக்கான ஆப். அண்ட் உமன்ஸ்க்காக நீங்க பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்பதான் வந்து WPL ஒரு டோர்னமெண்ட் மேக்னா கிரிக்கெட் காலேஜ் கிரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஐ கெஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி முடிக்கல. இந்த ஆப் வந்து கிரிக்கெட்டுக்கானது. கிரிக்கெட் யார் யாருக்கெல்லாம் போய் சேருமோ எல்லாருக்கும் இந்த ஆப் வந்து போய் சேரும். பெய்ட்லாம் எதுவுமே பெய்ட் கிடையாது. இப்போ நம்ம EPL டோர்னமெண்ட் நடத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு அவார்ட்ஸ் கொடுத்தோம். PCL டோர்னமெண்ட் நடத்தணும், எதுக்குமே வந்து பேமெண்ட்டே கிடையாது. இந்த EPL 11 ஆப்போட EPLே வந்து 11 ஆப்போட ஒரு ஆனுவல் ஈவெண்ட் மாதிரி. அதுல வந்து நம்ம யாருக்கிட்டையுமே பேமெண்ட் வாங்கதே கிடையாது. எந்த பிளேயர்னாலும் அவங்களோட ஸ்டாட்டஸ், அதான் அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆக்ஷன் ஆச்சும் எடுத்தோம். இதுமே எடுத்தோம். இது ஃபர்ஸ்ட் சீசன்றனால இது ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்றப்போ நம்ம அவர் கேட்ட மாதிரி நம்மளால பப்ளிக் கிட்ட போய் அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆக முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் ஆஃப் EPL முடிஞ்சக்கப்புறம் சீசன் 4-5ல இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிடும். அண்ட் எல்லா மக்களுக்கும் அவர் கேட்ட மாதிரி போய் அது ரீச் ஆகிடும். அப்ப திறமையால வந்து எல்லாரும் முன்னாடி வந்து கிடையாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும்தான் திறமையை வந்து முன்னெடுத்து கொண்டு வருவாங்களா? ஆனா இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க அந்த ஒரு இதுதான் சொன்னீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து என் சைடுல இருந்து 2 பேர் சேர்ந்துருக்காங்க இருந்தீங்க. அப்ப திறமை கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் திறமையை பத்தியே நம்ம அங்க பேசல. பாயிண்ட் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, யாரை கான்டாக்ட் பண்ணணும்ன்றது இருக்குல்ல, திறமைக்கும் கம்யூனிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் விளையாடுவேன், நான் நல்லா தான் விளையாடுவேன்னா, இப்போ எனக்கு எப்படி போனோம், யாரை ரீச் பண்ணணுன்றது எனக்கு தெரியணும். அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டெப் இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்சரை தவிர அவர் சொன்னா இங்கே சேர்த்துக்க மாட்டோம் யாருமே. இங்கே நம்ம செலெக்ஷன் வச்சு அவங்க பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் சேர்த்துப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் இதுதான் எல்லாத்துக்குமே. சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ்நாடுல ஃபுல்லா ஆடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆடிட்டு மதுரை, சென்னை, திருநெல்வேலின்னு ஆடிட்டு இருக்காங்க. 11 ஆப்ல ஆடி நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மூலியமா அந்த டீம் போக முடியுமா? நடராஜ் அப்படித்தானே வெளில வந்தாரு. கண்டிப்பா. அதாவது நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம EPL பத்தியே பேசுவோம். வருமா? கண்டிப்பா வரும்னா ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ EPL நடந்திருக்கு இல்லையா, இதோட ஃபுட்டேஜஸ், அதாவது ஒரு பிளேயர் விளையாடின ஃபுட்டேஜ். இப்போ நேத்து ஒரு மேட்ச், நேத்து தான் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைனலோட ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து அதாவது ஒரு டீம் எடுக்கிறவங்க ஸ்கவுட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கவுட்டிங்ன்றது ஒரு பேசிக் ப்ராசஸ். ஒரு டீம் எடுக்க எந்த பிளேயர் எனக்கு ஒரு பிளேயர் ரிக்வயர்மெண்ட் இருக்கும், எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைன்னா நான் விக்கெட் கீப்பர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தேடுவேன். அப்படி தேடும்போது ஒரு பிளேயர் இது வரைக்கும் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாட்ஸா இருக்கும், பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது இவர் வந்து போலிங் போட்டு இத்தனை ரன் அடிச்சிருக்காரு, இத்தனை ரன் கொடுத்திருக்காரு, இவ்வளவு இல்ல ஒரு பேட்ஸ்மேனா இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு பேப்பர்ல இருக்கும். ஆனா நம்ம EPL டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் அது வீடியோ ஃபுட்டேஜாவே இருக்கு. ஒரு பிளேயர் எப்படி ஆடுறாங்கன்றதை நீங்க கண்ணாலேயே பார்க்கலாம். ஒரு 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எட்ஜில் பட்டு போனாலும் 4 தான், மிடில் அடிச்சு அது 6 போனாலும் 4 பவுண்டரி தாண்டினாலும் அது வந்து 4 தான். ஸோ இந்த கேப், அதாவது ஒரு பிளேயர் 11 ஆப்பே வந்து ஒரு பிளேயர்ஸால பில்ட் பண்ண அதை வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு குழந்தை இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு அந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி, நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 11th ICC 11th வந்து யார் கூட டச்ல இருக்கு? 11th group அங்க அனுப்புறோம்னா அப்போனா இங்க தான் உங்க டச் இருந்தா தான் நம்ம அவங்க கூட கம்யூனிகேஷன் நம்ம வந்து எங்க கிட்ட ஆடுறாங்க. நீங்க அந்த மாதிரி யார நம்ம வந்து இது ஒரு கனெக்டிங் சர்வீஸா பண்ணலாம். இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது ஒரு தனியான ஒரு இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ன்றது மற்ற எல்லாரோட ஆப் மாதிரி இது ஒரு ஆப் தான். பட் இன்னும் நீங்கள் வந்து திருநெல்வேலி, அதர் டிஸ்ட்ரிக்ட் பசங்க பிளேயர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் அவங்க நல்லாவும் ஆடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து எங்கே ஆடணும், இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் அவங்க ஊர்லேயே ஆடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஆடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ICSE பார்ப்பாங்க, BCCI பார்ப்பாங்களான்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் லோக்கல் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த EPL வந்ததுனால இப்போ நான் EPLக்கு வந்திருக்கேன். இதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். EPL மாதிரி வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என் பேர் அடிப்படை டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கு. நிறைய பிளேயருங்க இருக்காங்க இன்னும் கூட, அவங்களால வந்து எல்லாமே மீடியாவில் வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த ரஞ்சித்துல கூட ஆட முடியல அவங்களால. இதான் ஒரு விஷயமா இருக்கு.
இதை எப்படி நம்ம போய் நீங்க போயிட்டு வந்து இதை சக்சஸ் படுத்துவீங்க? ஏன்னா நீங்க சொல்றீங்க நாங்க எல்லாம் பண்ணிடுவோம் பண்றது கொண்டுறீங்க, நல்லாவே விளையாடினா கூட ரஞ்சிக்கு ஆட முடியல சில பேரால. சரி நல்லா, சோ அதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு பிளேயரை வந்து ரஞ்சி ட்ராஃபியோ இல்ல அதாவது வெளியே எங்கேயோ ஆட வைக்கிறது நம்மளோட இது இல்லை. நமக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி தரோம். அதாவது நீங்க கிரிக்கெட் ஆடுங்க, அதை நாங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம், அது வேலிடேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம சில ஆப்ஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதுல வந்து இப்போ நானே இப்பவே கூட ஆரம்பிச்சு ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு நான் ஸ்கோர் போட்டு முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு 100 ரன் அடிச்சு போட்டுக்கலாம். ஆனா நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் அதை வேலிடேட் பண்றோம். ஒரு ஆர்கனைசர் வந்து ஆமாப்பா இந்த டோர்னமெண்ட் நடக்குது, இந்த மேட்ச் நடக்குது, இந்த இடத்துல மேட்ச் நடந்திருக்குன்னு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கோரிங்கே வந்து நம்ம அலோவ் பண்ண போறோம். அதனால எல்லாமே வேலிடேட்டட் டேட்டா. அதாவது நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தருமே தவிர ஒரு பிளேயரை ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போன்றது நம்ம ஆப்போட மோட்டோ கிடையாது. இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. யாரா இருந்தாலும் சரி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்னா எந்த மாதிரி கிரவுண்டு நீங்க நாங்க கேட்கறதுக்குள்ள போய் எந்த மாதிரி கிரவுண்ட் இந்த ஆப்ல இருக்கு, பிளஸ் அது உள்ள போய் நான் ஆடணும்னா கிரிக்கெட் ஒன்லி அந்த இது மட்டும் தான், டென்னிஸ் பாலும் ஆடலாமா? அந்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஒன்லி கிரிக்கெட் பாலா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெறும் கிரிக்கெட் பாலுக்கான ஆப் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டென்னிஸ் பால் ரேண்டமாக நீங்கள் வந்து சின்ன பசங்களோட விளையாடுற ஒரு பிளேயர் இருக்கீங்க, நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பால் ஆடணும் அப்படின்னா சிம்பிளி அவங்க ஒன்றுமே பண்ணாதான் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா இங்கே லாயலா காலேஜில் மேட்ச் நடக்குது, எம்சிசியில் மேட்ச் நடக்குது. கிரிக்கெட் பால்லாம் பேசிக்கலி காலேஜ் கிரவுண்ட்ஸில் தான் நடக்கும். ஸோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்வே புக் பண்ணிக்கலாம், ஆடலாம். சார் எப்பவுமே வந்து ஒரு ஆப் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஆப்ல தான் இருப்பாங்க எல்லாருமே. வந்து அந்த ஆப்குள்ள போயிட்டாங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும். நீங்க மட்டும் ஏன் 3 ஆப், கேப்டனு, பிளேயர்ஸ், 11 கேப்டனு, 11 பிளேயர்ஸ் அது மாதிரி இருக்கு? ஏன் மொத்தம் 3 ஆப்புங்க. பிளேயர் ஒரு ஆப் போனாலும் எல்லாமே ஷார்ட் ஆயிடும். கரெக்ட். சரிங்களா? எங்க போய் கேட்டாலும் உள்ளதா இருக்கும். நீங்க 3 ஆப் வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். சரி எதுக்கு 3 ஆப் போகணும்னு. ஸோ அது இப்போ 3 ஆப் எல்லாருமே வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லோரும் வெறும் ஸ்கோரிங் ஆப் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கிரிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இது ஒரு பிளானிங் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஸ்க்கும் ஒரு ஆப் எங்கேயுமே கிடையாது. இது 3 ஆப் இருக்குன்றதை வந்து நம்ம மைனஸாக பேச முடியாது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்டன்ஸ்க்குன்னு ஒரு ஆப் எங்கேயுமே கிடையாது. நான் வந்து என்னோட டீமை மேனேஜ் பண்ணோம், என்னோட பிளேயர்ஸ் வந்து அவைலபிலிட்டி கேட்கணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் அவைலபிளான்னு கேட்டுட்டு இருக்கோம். பட் இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் போய் அவைலபிள் நாட் அவைலபிள் கொடுத்துட்டா போதும், அதுலேயே உங்களுக்கு 11 வந்துடும். ஸோ அதை கவுண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேயர் ஆப்லேயே அப்படி தான். பிளேயர் ஆப்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட அவைலபிலிட்டி, நான் வந்து அவைலபிளாக இருக்கேன், ஏதாவது டீம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கான ஒரு ஆப். அது எல்லாமே வந்து நம்ம ஸ்கோரிங் ஆப்பில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு செட் பண்ணி. இல்ல இதுல என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நான் சொல்றேன் இது மூலமா எனக்கு என்ன ஸ்கோர் கிடைக்கும், இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்? நிறைய வந்துருச்சு, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும், என்ன ஒரு ஸ்ட்ரிக்டா? ஸோ ஸ்பெஷல் என்னன்னா அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நான் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய ஆப் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 11th பிளேயர் அப்படின்ற ஆப் தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஆப். ஸோ அதுதான் மெயின் ஆப். ஸோ ஆஸ் அ பிளேயராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மிச்ச 2 ஆப் எதுக்கு அப்படின்னா 11th கேப்டன் அப்படின்னு ஒரு கேப் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரஞ்சி, ஐசிசி, பிசிசி அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க. சிம்பிள். இப்போ நான் ஒரு கேப்டன், என்ன மாதிரி ஒரு நிறைய ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இவர் வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு நிறைய கேப்டன் வந்து அந்த கேப்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி 11th ஆப் பிளேயர் யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அந்த பிளேயரை கூப்பிட்டு ஆடுவோம். ஸோ 11th பிளேயர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்சஸ் ஆடினீங்க அப்படின்னா என்கிட்ட கேப்டன் ஆப் இருக்கும். நான் அதில் அந்த பிளேயரை தேடி பார்ப்பேன், விசாரிச்சு பார்ப்பேன், அந்த பிளேயரை கூப்பிட்டு ஆடுவேன். இப்போ ஆப் பொறுத்தவரைக்கும் 18+ தான். ஆப் போனாவே 18+ இல்லை 18 கேட்பாங்க. ஸோ உங்க ஆப்ல வந்து 5 days பசங்க கீழே பசங்க கூட ஆடலாம். சரிங்களா? அவங்களாம் எப்படி இது அப்ரூவல் ஆகும்? அவங்க பேரண்ட்ஸ் இதுலேருந்து தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் உள்ள போயிட முடியாது, போக முடியாது. அவங்க மொபைல் இருந்து பண்ணாங்கன்னா அவங்க எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணி கொடுப்பீங்க? இல்லை, லைக் பிளேயர்ஸ் உள்ள போனோன்னே அவங்களோட பிளேயர் நேம் தான் கேட்கும். இது லைக் ஃபோனில் அவங்களோட நேம் கேட்காது. பேரண்ட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அண்டர் 14 பிளேயர்ஸ் யாரோ அவங்க போட்டு அவங்க அவைலபிலிட்டி போட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். அப்போ ஏஜ் லிமிட் இதில் கிடையாதுங்க. யார் வேணா ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடணும் ஆசைப்படுறவங்க யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 70+ ஆட தெம்பு இருந்ததுன்னா நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு.
பட் இப்போ லெட்ஸ் ஒரு இப்போ ரெண்டாவது ஒரு ஜாப் மாதிரி வச்சுக்கோங்க, நான் படிக்கிறேன், வேலைக்கு போனால் எனக்கு நாக்ரியில் போய் நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் ரெஸ்யூம் போடுறேன். இந்த மாதிரி கரண்டாக சிஸ்டம் லெவன்ஸ் அப்போ மறந்துடுது. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்காக இருக்கா? என் ஸ்டோரி எடுத்து போய் ஒரு 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 ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கிட்ட அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கரண்டாக இருக்கா? ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் ஆக்சுவலி சென்னை சிட்டியில் இருக்குது. பட் எந்த ஆப்பையுமே ஆக்சுவலி மோஸ்ட்லி யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து இப்போ நான் ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், நானே அதில் கிரியேட் பண்ணி நானே மேட்ச் போட்டு ஊரை எல்லாரையும் ஃபேக் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபேக் பண்ணிக்கலாம் மற்ற ஆப்பில். பட் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி அதானே. ஸோ நான் இப்போ அந்த ஆப்பில் நானே கிரியேட் பண்ணி ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணி எல்லாம் ஆட முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசராக அப்படி இருக்குன்னா அதை வந்து ஒரு தகுந்த அஃபிஷியல் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் ஸ்கோரிங்கே பண்ண முடியும். அது நீங்க முன்னாடி எதாவது சொன்னீங்க, என்னன்னா நம்ம கிரவுண்ட்ஸ்ல செக் பண்ண போறோம். பட் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஆர்கனைசர்னா யாரு? பிளேயர் ஓகே, கேப்டன் யாரு? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆர்கனைசர் ஹியர்? அவர் என்ன பண்றாரு ஆக்சுவலா? ஆர்கனைசர்ன்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கிரவுண்டை ஹையர் பண்ணியிருக்கிறோ இல்லை கிரவுண்டு ஓனரோ. இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச் ஆடணும்னா நம்ம அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம் ஈஸியாக. இப்போ லைக் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிரவுண்டுக்கு நேராக போனால் கூட யார் ஆர்கனைசர் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் நமக்கு ஆர்கனைசரோடையும் டேரக்ட் கான்டாக்ட் ஈஸியாக கிடைக்கும். எந்த கிரவுண்ட் நமக்கு லைக் டர்ஃப் விக்கெட்டோ மேட் விக்கெட்டோ எந்த கிரவுண்ட் புக் பண்ணமோ ஈஸியாக அந்த கிரவுண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கும். புக் நவ் கொடுத்தா நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு அந்த ஆர்கனைசரோட கான்டாக்டும் நமக்கு கிடைக்கும். அதாச்சு எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் வாங்குனீங்க. Do you think நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களுக்கு 11 சாக்கும் யாருன்னே தெரியாது ஆக்சுவலா? How did you get இது எப்படி பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து என்னன்னா அண்ணா ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடணும்னு விரும்புகிறேன். என்னன்னா இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு ப்ராப்பரான பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்டிங் வேர்ல்டு, அதாவது மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு வேர்ல்டு எதுவாக இருந்தாலும் அந்த மீடியா வெளிச்சம் என் மேலே படுமா அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்க தான் நிறைய ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உண்மையிலே வந்து ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர்ஸை நம்ம எடுத்து இங்கே ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொடுத்து அவங்கள வந்து வெளியே யாரும் தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஏங்கியிருக்கேன், என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய கிரிக்கெட்டிங் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கியிருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு மீடியா வெளிச்சது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஆட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. ஸோ அதை வந்து பூர்த்தி பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இப்போ கிடைக்கிறப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 0 அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்போ 0-ஓட 1 பெருசு என்றைக்குமே. ஸோ அப்படி திங்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ஆப் தான். ஆனால் நடத்தின ஒவ்வொரு டோர்னமெண்ட்டில் நடத்தின ஒவ்வொரு மேட்சையும் நான் பார்த்தேன் அப்படின்னா அப்படி எதுவும் ஃபீலே ஆகலை எனக்கு. நான் பர்சனலாக நான் ஆடினதை நான் வச்சு நான் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ கிரவுண்டில் வந்து சென்னை சிட்டிக்குள்ள, ஏன்னா நான் மதுரையிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் லீக் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்சோ வந்து சென்னை சிட்டியில் வந்து இங்கே வந்து நான் வந்து ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு. ஃபேமிலியோடு நான் இங்கே வந்துட்டேன். அப்போ இருந்தாலும் வந்து நான் மதுரைக்கு நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போய் ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதுரையிலையும் ஆடி இருக்கேன், இங்கே சென்னை சிட்டிக்குள்ளேயும் ஆடி இருக்கேன். வீக்கெண்ட் ஆனால் மேட்சஸ் ஆடணும். மேட்சஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராக்டிஸ். நீங்கள் 1000 தான் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் மேட்சுங்கிறது வேற. உங்களுக்கு வந்து அந்த மேட்சோட ப்ரெஷர் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நல்ல பிளேயராக வந்து வர முடியுன்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கேமரா முன்னாடி நீங்கள் ஆடணும்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்பலாம் வேணாம். நெட்ஸுக்குள்ளே போய் நம்ம பேட்டிங்கில் நம்ம ஆடுறது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறப்பே வந்து அவ்வளோ கான்சியஸாக ஆடுவோம். ரொம்ப ஒரு இதை கரெக்டாக ஆட்டணுமா, இது கரெக்டாக ஆடணும், ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம பார்க்கறதுக்காவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மேட்ச் முழுக்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி உங்களை வந்து காட்டுறாங்க அப்படின்னு அந்த ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னு போகிறப்போ வந்து நமக்கு வந்து இனிஷியலாகவே 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா நம்ம வெளியில் தெரியும், ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் அதை பார்க்கணுமே, அது பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி அந்த லைவை நம்ம பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னுடைய நான் ஆடின எல்லா மேட்சையும் என் ஃபேமிலி உட்காந்து லைவாக உட்காந்து பார்த்தாங்க. ஒரு நார்மலாக நம்ம கிரிக்கெட் மேட்ச் எப்படி பார்ப்போமோ அது மாதிரி ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா. ஸோ அது கீழே இருந்து நம்ம மேலே வர்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்லிஃப்ட் கிடைக்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் பெருசாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி தோணும். ஸோ எந்த ஆப்லையுமே சொல்கிறேன் கேரண்டின்றது கிடையாது. நீங்கள் என்ன எவ்வளோக்களோ யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்களோ வந்து நீங்கள் வந்து பெருசாக வருவீங்கன்றதா யதார்த்தம். இப்போ நான் ஏதாவது அண்ணன் கேட்டாரு, ரஞ்சி டிராஃபி ஆடிட முடியுமா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா? இல்லைண்ணா, காம்படிட்டிவ் வேர்ல்டு தானே. இப்போ உங்கள் மீடியா துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு தான், ரைட்டா? இப்போ நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேச்சருக்காக தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. எல்லாருமே அதுக்கு தான் ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போகிறப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ரஞ்சி டிராஃபியாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோக்களோ வந்து மைண்டு ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான்
ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க ஒரு 5 பேர் போகுமா இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா நம்ம உள்ள ஆல்ரெடி நடராஜன் ஒரு உள்ள போய் இப்போ வெளியே அனுப்பிட்டாங்க. இங்கேயே ஜாதி பிரச்சனை வர ஆரம்பிச்சு. இங்கேயே அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க நான் வரம்பா எனக்கு வீடியோ அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அங்க போகும்போது ஒரு கேஷுவலி இவங்க தான் உள்ள வரணுன்றது ஒரு பண்ணி வச்சிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? சரி, அப்படியே அவர் கேட்ட ஒரு கொஸ்டின், இந்த ஆப்ல கேஸ்ட் மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா கிடையாது. இல்லை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். நேமு, ஏஜ், நீங்கள் பேட்ஸ்மேனா பவுலரா ஆல்ரவுண்டரா, இதுதான் எங்களுக்கு தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது டென்னிஸ் பால் ஆடினாலும் கிரிக்கெட் தான், கிரிக்கெட் பால் ஆடினாலும் கிரிக்கெட் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் நல்லா விளையாடினா அதுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்மளுக்கு அது சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்றீங்க. நான் நார்மலா உங்ககிட்ட விளையாடுறது ஓகே தான். அவங்க சொன்ன மாதிரி நான் என்ன பார்த்துட்டு ஓகே தான். நான் என்ன சொல்றேன், நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம்னா அதுக்கு நம்மளுடைய கேஷ் அவங்க வந்து இதான் இவங்க தான் வரணும் அப்படின்னு முன்னாடி இல்லை அதான் இதுக்கான பதில் வந்து பர்சனலாக நான் என்ன சொல்லணும்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. கரெக்டா? முன்னாடி முன்னாடி இருந்ததுக்கும் லைக் ஒரு ஜெய்ஸ்வால் அவுட், ஒரு பானிபூரி விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாட வராங்க. ஒரு ரிங்கு சிங் அவுட். ஐயோ சார், நம்ம வந்து ஸ்டேட் வைஸா நான் நீங்கள் இந்தியா டீம் கேட்குறீங்க, நான் இந்தியா டீம் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபைவ் ஃபார்வர்ட் பை 6 ஸ்டெப் தான் வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன்ல இருக்கும்போது அவர் பர்ஃபார்மன்ஸ் வழங்கவே பார்க்குது. எனக்கும் தெரியுது நல்லா ஆடுறது. அப்படி இருந்தா ஏன் அவர் ஆட முடியல? தெரியுது என்ன சொல்றதுன்னா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒண்ணு அது வந்து டிசர்விங் எல்லாருக்கும் தெரியும். அவரு டெஃபினட்டா டிசர்விங் தான். அவரை மாதிரி எல்லாருமே ஆக்சுவலி டிசர்விங் தான். ஸோ நட்டு நம்ம தமிழ்நாடுன்றதுல நட்டு மட்டும் தான் நமக்கு கணக்கு தெரியுது. தமிழ்நாட்டிலேயே நிறைய பிளேயர் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஆக்சுவலி ஹெவியா இருக்கு. தலை தோனி. ஓகே, இல்ல நட்டு உள்ள வந்தது காரணம் அவரோட திறமை. ஸோ தோனி தான் முடிவு பண்ணணும். எங்க விளையாடிருந்தாருன்றீங்க? சென்னை, தமிழ்நாடு, ஆமா அங்கேருந்து ஆரம்பிச்சாரு. ஆமா அவருடைய இதை பார்த்துட்டு அவர் கூப்பி இல்ல விளையாட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனாலதான் வேற யாருமே கொடுக்கல. அங்க செலக்ஷன் போடுறது நீங்க உங்களுக்கு ஆமா உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுது. நட்டு ஸ்டோரிலாம் எங்களுக்கு தெரியும். நட்டு வந்து பார்த்துருக்கோம் அவர் விளையாடுனது ஸ்டார்டிங்ல இருந்து. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் 4th டிவிஷன்ல ஆரம்பிச்சாரு, 20 விக்கெட். 3rd டிவிஷன்ல 20 விக்கெட். அவர் நம்ம சொல்ற எல்லா லெவல்லையுமே அவர் 20-25 விக்கெட். ஸோ அவர் போராடலாம். அவரோட உழைப்பும் பர்ஃபார்மன்ஸும் மட்டும் தான் அவளை காப்பாத்திருக்கு. டெஃபினட்டா அவர் இந்தியன் டீம்ல கம்பேக்கும் கொடுப்பாரு. ஐபிஎல் வந்து ஒரு பிரான்சைஸ் கான்செப்ட். ஓனர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். கரெக்டா? இங்க வந்து ஒரு செட் ஆஃப் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் நட்டு தூக்கி வச்சு பாராட்டுது, இன்னொரு சிஸ்டம் டிசர்விங் இல்லை. எப்படி பேலன்ஸ் பண்றது? அது இதுக்கான பதில் வந்து நம்ம கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைசி லீக்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு 10 டீம் ஆடுறாங்க, 8 டீம் ஆடுறாங்கன்றப்போ டீமுக்கு 11 பிளேயர்ல வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 80 பிளேயர்கிட்ட 110 பிளேயர்கிட்ட தேவை. பட் ஆனால் நீங்கள் ஒரு டீமை ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது டீம் பேலன்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதாவது இவங்களுக்கு காம்போ பேரன் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன், அஸ்வின் அண்ட் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பவுலிங்க்கு நிறைய இருக்கு, பேட்டிங்க்கு நிறைய இருக்கு. ஸோ ஒரு டீம்னு ஒரு சிங்கிள் டீமா நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேலன்ஸ்னு ஒரு பார்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் பார்ட்ல ஒரு பிளேயர் ஃபிட் ஆனால் மட்டும்தான் அவர் அந்த டீம்ல இடம் பெற முடியும். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் ஜாஸ்தி. எல்லா பிளேயரும் அவங்களுக்குன்னு ஒரு பேலன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்க இடத்துல அவங்க போய் ஃபிட் ஆயிடுவாங்க. லாஸ்ட் क्वेश्चन. இப்போ லெட்ஸ் சே 90s பீரியட்ல வந்து நிறைய ஃபாரின் டைரக்டர்ஸ் வந்து இந்தியாக்கு வந்திருக்கு. டெண்டுல்கரோட சேர்ந்து பெப்சி கம்பெனியும் பூம் ஆயிருக்கு. ரெண்டாவதுலேயே இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான். இப்போ நார்த் சைட்ல நிறைய ஆப்ஷன் வந்து லெட்ஸ் சே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் தராங்க. இந்த சைட்ல பார்க்கும்போது ஒரு ஸ்பான்சரும் இல்லை, இபிஎல்ஏ ஸ்பான்சர் இல்லை, ஸ்பான்சர் இல்லை. ஸோ நீங்க ஸ்பான்சர்ஷிப் அஸ் வெல் அஸ் ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஸ்பான்சர் தான் உட்கார்ந்து பேசுறது. அது எங்க லைக் அதுதான் இல்லை, ஸ்பான்சர்ஷிப்ன்றது வந்து எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து இல்லை. கவர்மெண்ட்ஸில் இப்போ எம்எஸ்எம்இ நிறைய இது வச்சுருக்காங்க. பட் இந்த கிரிக்கெட்டுக்கு நம்ம இந்த மாதிரி
நீங்கள் சொல்கிற மாதிரி யார் வேணால் இந்த ஆப்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வி கமிட் தட் ஒன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தா மேபி அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து வந்து எனக்கு ஹாய் காட்டலாமா? கையை தூக்கி எல்லாருமே ஆல் டுகெதர் ஹாய். எல்லாருமே ஹாய். எல்லாருமே சவுண்டா ஹாய் 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 ஹாய். நாங்கள் ஓகே. Thank you so much for coming today and making our day more special. So இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் 11th ஆப்க்கு டிஎஸ்பி நெடுமாறன் சார். I request him to come on stage with join us. I request everybody to please clap their hands. நம்ம டிஎஸ்பி சார் நெடுமாறன் சார் வந்துட்டு இருக்காங்க. இபிஎல் பார்த்தீங்க, இபிஎல்னு நான் தனியாக சொல்கிறத விட ஃபஸ்ட்டு 11th ஆப் அதோட இதுதான் வந்துட்டு மெயினான ஒரு நல்ல பாட்டாக இருந்திருக்கு. நிறைய இடத்துல நான் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், டோர்னமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கேன். 100+ ஈவெண்ட்ஸ், 100+ டோர்னமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு புது விதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே வந்தோடனே நான் சதீஷ் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ் ப்ரோ புதுசாக இருக்குது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு பண்ணுறது, அதுவே ஒரு கிராண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ சதீஷ் ப்ரோ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் அதர் நீங்கள் 100 kinds of matches ஆல்ரெடி கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன்றீங்க. அதுலேருந்து இபிஎல் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க? லைக் இட்ஸ் கிராண்ட் ஒன்னா, அதாவது அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே விஷயம் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இல்லை அசோசியேஷன் மேட்சஸ் அங்கே தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. சரிங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பட் ஏதாவது விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க 11th அண்ட் இபிஎல். இதோட சீசன் 1ஓட நின்றாது, நிறைய சீசன்ஸ் வரணும் அப்படின்றது நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, the next award best mentor 11th ஆப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் மென்டரா இருக்க ஒரு பர்சனை தான் நம்ம இப்போ கூப்பிட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இஸ் ஆக்சுவலி 50 years old, பட் கிரிக்கெட் மேல இருக்க பேஷனால கண்டினியூஸா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அந்த அது மட்டும் இல்லாம எல்லா பேஷனேட்டட் பீப்புள்ஸ்க்குமே வந்து கிரிக்கெட்காக என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தந்துட்டு இருக்காரு. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் நெடுமாறன் சார் டு ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் தி அவார்ட். நெடுமாறன் சார் கிடையாது, இதுக்கப்புறமும் வந்து நீங்க நிறைய பேருக்கு மென்டராகவும் இருந்துட்டு இருக்கீங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு. ஸோ இதை பத்தி ஏதாவது ஒரு சின்ன வேர்ட் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் நீங்க போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க்ல இருந்து டைரக்டா வந்து கிரிக்கெட் வந்து விளையாடி அதையும் வந்து எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பத்தி ஒரு சின்ன வேர்ட் நீங்க சொல்லலாம். ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணும் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் பர்சனா நின்று நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு, நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன ஒரே பர்சன் இவரு தான். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ரகு சார் டு ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் பெஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாஸ்டர் ஆஃப் 11th ஆப். ஸோ எந்த புவர் பீப்புளா இருந்தாலும் சரி, எந்த கீழே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா போதும், அவர் ஓடி வந்து செய்வாரு எதுவுமே பார்க்காம. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருமே வந்து ரகு சார் அவருக்கு வந்து கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 minutes பேச வைக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வந்து யாரும் ஸ்டேஜை விட்டு இறங்க வேணாம். ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நீங்கள் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். அண்ட் மோஸ்ட்லி மெயினாக வந்து புவர் பீப்புள்ஸ்க்கு ஆசை இருக்குது, கிரிக்கெட் விளையாடணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட்டுன்றது இப்போ வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸாக இருக்க போது நிறைய நீடி பீப்புள் கிரிக்கெட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, நல்லா விளையாட தெரிஞ்ச பீப்புள். என்னால் மேட்ச் ஃபீ கொடுக்க முடியல, அதில் நான் விளையாடுறது இல்லை, எனக்கு பேட் இல்லை, பால் இல்லை, ஜெர்சி இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அதை சப்போர்ட் பண்ணுறது இது பண்ணும். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ஆர்வமாக இருந்தோம், அந்த டைமில் எங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணுறது, அந்த டைமில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் மேலே வந்துருக்கோம். வி ரிக்வெஸ்ட் இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆகினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு செஞ்சுரி அடிக்கிறீங்க, எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரி, ஒரு மேட்ச் அடிச்ச அடி எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரி. சார் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்க ஒய்ஃப்க்கு
அவார்டிங் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லலாமா? ரொம்ப ஹாப்பியாக என்னதான் வீட்டில் இருந்து அவங்க கையில் வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப. Next, I request Krikural Bharat. Krikural Bharat. The best influencer, cricket influencer வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவர் தெரியாத ஆளுங்க யாருமே கிடையாது. ஸோ அவர் வந்து எதுக்கு கூப்பிடுறா எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் கொடுக்கறதுக்காக I request Krikural Bharat. So and emerging player award goes to Parthasarathy. பார்த்தீங்கன்னா அவர் போலியில் இந்த வயசில் ஒவ்வொரு மேட்ச்லையும் 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் இருக்காரு. 3 ஓவரில் ஃபஸ்ட்டு 3 ஓவர் போட்டோம்னா 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துக்கிட்டு டீமை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஸ்விங் பவுலர். அதெல்லாம் ரொம்ப அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். பெஸ்ட் பவுலர் அவார்டை பற்றி நீங்கள் பேசலாம் சார். இந்த அவார்டு கிடைத்ததற்கு மிக நன்றி. நான் இந்த டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து விக்டர். நான் வரலான்ட்டேன் மேட்சுக்கு. எப்போ எனக்கு டியூட்டி இருக்கு, ப்ரொமோஷனாக இருக்கேன், வேறு அதிகாரிகள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு இல்லை சார் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் எங்கள் நம்மளோட பிளேயர்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு சகோதரமாக இருக்கிற மலையான் விஜய்லாம் எனக்கு ஒரு 15-20 வருஷமாக எனக்கு பழக்கம். விஜய் விக்டரும் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். மேலும் வந்து எனக்கு வந்து இப்போ 56 வருஷம். நான் போலீஸ் துறையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளுங்கிறதுக்கு 2/6/1997 நான் எஸ்ஐ டைரக்டர் சியா பேசுகிறேன். 27 ஆண்டு முடிஞ்சு 28வது ஆண்டில் நான் அடியெடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு இந்த வயசுல எனக்கு 56 வயசுல நான் போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பேன். அதில் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஏதாவது நான் காலையில் நைட்டு முடிச்சுட்டு அப்படியே வருவேன், ஜூஸ் போட்டு மாடுவேன், போடுவாங்க, பசங்க இருப்பாங்க. இதுவரையிலே எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் அவங்க கொடுத்ததில்லை. எனக்கு And with that, I want to integrate the entire cricket fraternity. We have top quality commentators, we have top quality live broadcasting, we had good organizing committee from RM Sports. So as a player, I want to integrate entire technology element into cricket. That's what I have done. And other basically DSU Nedumaran sir award கொடுத்தது. This is something which is unexpected because quality பார்க்கும்போது இது overnight ரெடி பண்ண மாதிரி இல்லை. So as you can take it closer look, இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் நெடுமாறன் சார், விக்டர் சார் and the entire police crew. Thank you. and with your sweet words I want to say அது எவ்வளோ ஓவர் நைட்டில் அவங்க டெலிவர் பண்ணலையோ நீங்களும் பிசிஎல்காக எவ்வளோ நைட் ஒர்க் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அவங்க டீம் எவ்வளோ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணின்றதை நான் க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். I believe you truly deserve this award now. Thank you for giving everybody this opportunity. Thank you. Thanks. That's what I say. We call 11 sub. 11 is something. 11 sub is something where we have integrated 360-degree elements into play. Let's say, for example, if you take Sai, he's a young upcoming media sensation. So right now, Sai Amugadam is very close to me, but this is something which he keeps working out. இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ சாய் வந்து இந்த அவார்டை பற்றி பேசும்போது எனக்கு என்னன்னா நெடுமாறன் சார், விக்டர் சார், சாயில் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தட் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் எனாமஸ் கம்பேர்ட் டு வாட் ஐ ஹவ் காட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 years ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அஸ் அ கிரிக்கெட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக இன்ஸ்பைரிங்ஸ் ஒர்க் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த EPL 11 சார். ஸோ தேங்க்ஸ் சாய், விக்டர் சார் அண்ட் எவ்ரி ஒன் டேக் அ ஷாட் டு make this as a greater event. That was so humble from you now. நீங்க ரொம்ப சிம்பிளா முடிச்சீங்க, பட் அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் என்னன்னு எனக்கு தெரியும். Thank you for being present. நீ சேர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லி தந்த
பேசுறது ஃபுல்லாவே இவர் தான். எனக்கும் கமெண்ட்ரிக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இவர் தான் ஒண்ணுமே ஒரு லைனுமே சொல்லி தந்துட்டு இருந்தாரு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஈவென்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, The question is, what is the thing that is igniting interest in sports? So say MCR different domains there. நான் கேட்குற கொஸ்டின் எதுக்கு particularly sports? What is that? I mean, that's my question. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் வேர்ல்ட் கப் நான் பண்ணியிருந்தேன். வேர்ல்ட் கப் 2023 லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்தே வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் ஆன் ஸ்டேஜ் நான் டேரெக்டாக கிரவுண்டில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தப்ப தான் ஓகே கிரிக்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் சதீஷ் அண்ணாவுக்கு அன்றைக்கி போலீஸ் லீக் பார்க்க போயிருந்தேன். அங்கே இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு தெரியவே தெரியாத ஒன்றும் வந்து சதீஷ் அண்ணா அன்றைக்கி எனக்கு சொல்லி தந்தார். ஸோ ஸ்போர்ட்ஸ் டொமைனாக எடுத்தது பேசிக்காக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் பேஷனாக நான் எடுத்து பண்ணுறேன். Have you expected that you will get award from? இல்ல எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க திடீர்னு ஜெனின் சொல்றப்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நெடுமாறன் சாருக்கு வந்து ஒரு ரோல் தான் வச்சிருந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அவார்ட் கொடுக்குற மாதிரி வச்சிருந்தாங்க. கடைசியா திடீர்னு எனக்கு கூப்பிட்டு கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ சார். டிஎஸ்பி கிட்ட இருந்து அவார்ட் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். So let's go on to the only MC in the town. Sorry. So as a cricketer, என்னதான் இந்தியாவுக்கு ஆனாலும் கேமரா மாடி பேசிதான் ஆகணும் சார். But what is your experience in terms of hosting the shows? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சுத்தமாக எதுவுமே கிடையாது. இன் மை ஸ்கூல் டேஸ் இன் மை காலேஜ் டேஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் பீன் இந்த கிளாஸ் ரூமில் சும்மா பேசி தான் பழக்கம். எனி ஸ்டேஜ் நான் ஏறினதே கிடையாது. சதீஷ் அண்ணா எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் இங்கே டெலிவர் பண்ணுறேன். That is Satish, and that is something very different. Now we are working towards 11 சார். நான் என்ன கேட்குறேன்னா, have you expected down the within a span of 2 months நான் அந்த ஸ்டேஜ் எடுப்பேன் நீ எதிர்பார்த்தியா? நான் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2 months எனக்கு எந்த இன்ஜுரிக்கு நான் நடக்க முடியாமல் உட்காந்துருந்துருக்கு. இந்த 2 monthsல நான் எது நடப்பேன்னு எனக்கு தெரியல. The reason for that is it's very smart. It works very smartly. Rather than calling my hard work, I call it very smart. படிக்கிற பையன் சூப்பராக பண்ணுறாப்பான்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் மீ. ஐ ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அவங்க என்னோட பில்லர்ஸ் 2 பேருமே. அண்ட் ராஜுபாயை பற்றி சொன்னோம்னா அவர் தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் இல்லையா. ஸோ 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசிங். அதை அவர் என்கிட்ட சாய் இதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண. அப்புறம் அது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் 2 மாதம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்குறேன்னா சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கற்றுக்கிறது, தப்பாக பண்ணது ரைட்டாக பண்ணது எல்லாத்தையும் சார் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது வந்து தப்பாக போயிடும், இது வந்து சரியாக செட் ஆகாது அப்படின்னு அந்த ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு ராஜபாய் கிட்ட இருந்து. எனக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக என் 5 years ப்ளஸ் அவரோட 2 months என்னோட இருந்தது. ஸோ 5 years 2 months ஆகிட்டாரு. தேங்க்யூ ராஜா. தேங்க்ஸ் ஃபார் த டைம் என்டையர் டீம். தேங்க்யூ. Hey.